வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம 8th சோஷியல் சமச்சீர் கல்வியில் ஜாகிரஃபியில் யூனிட் 7 எக்ஸ்ப்ளோரிங் காண்டினென்ட்ஸ். ஸோ காண்டினென்ட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வேர்ல்டில் 7 காண்டினென்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஸோ அதில் நம்ம மேஜராக இன்றைக்கி பார்க்க போகிற காண்டினென்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா அண்ட் அண்டார்டிகா. ஸோ இந்த காண்டினென்ட்ஸை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, so geographical location, so the continents of Africa, Australia and Antarctica, இந்த 3 கண்ட்ரீஸும் நம்மளுடைய வேர்ல்டில் எந்த அளவு லொக்கேட் ஆகிருக்குது, இதனுடைய பரப்பளவு என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். அண்ட் தென் ஃபிசிக்கல் செட்டிங்ஸ், கிளைமேட் அண்ட் ட்ரைனேஜ் ஆஃப் தி காண்டினென்ட்ஸ். ஸோ இதனுடைய இயற்கை பண்பு, அதன் இதனுடைய கிளைமேட் எப்படி இருக்கும், அந்த இதனுடைய ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி, ஸோ மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணியெல்லாம் எப்படி வடிகால் அடையும், சப்போஸ் புயல் எதாவது வந்துச்சுன்னா அது எப்படி இதாகும், அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் நேச்சர், இந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோடைய தன்மையை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா அந்தந்த காண்டினென்ட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான வளங்கள், அண்ட் தென் அவங்களுடைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பற்றி பார்க்க போகிறோம், பொருளாதார நடவடிக்கைகள் பற்றி. அண்ட் தென் இதெல்லாம் வச்சு நம்ம மேப்பிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன். A teacher handling class 8 entered the classroom and asked the students what they were talking about. The class monitor told the teacher that the students were talking about the ODI match between Australia and South Africa. The teacher said to the student, "Well, today we will learn many things about them in this lesson." ஸோ உங்களை மாதிரியே 8th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய கிளாஸ் ரூமுக்கு அவங்களுடைய டீச்சர் என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆகிறப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, தே ஆர் டாக்கிங் தம் செல்ஃப். அப்போ அந்த டீச்சர் கேட்குறாங்க, வாட் ஆர் யூ டாக்கிங், வாட் டாபிக்? அண்ட் தென் தி ஸ்டூடெண்ட் மானிட்டர் மீன்ஸ் தி கிளாஸ் லீடர் ஆர் கிளாஸ் இன்சார்ஜ். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே ஒரு ஹெட் வச்சுருப்பாங்களா கிளாஸை வந்து பார்த்துக்கிறதுக்கு. ஸோ அவங்க சொல்கிறாங்க, ஓடிஐ மேட்ச், ஆஸ்திரேலியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நடந்த மேட்சை பற்றி நாங்கள் பேசிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டீச்சர் வந்து குட், இன்றைக்கி நம்ம இதை பற்றி தான் நம்ம லெசனாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆஃப்ரிக்கா லொக்கேஷன் அண்ட் சைஸ். ஆஃப்ரிக்காவோட லொக்கேஷனும் சைஸும். Africa is the second largest and second most populous continent after Asia. It stretches from 31 degree and 21 inches from north latitude to 34 degree 51 inch south latitude, and from 17 degree 33 inch west longitude to 51 degree 27 inch east longitude. It spreads over an area of about 30.36 million square kilometer. It is approximately 20% of the world's land area. The equator passes through the middle of Africa and cut into 2 equal halves. It is the only continent through which the major latitudes such as Tropic of Cancer, Equator and Tropic of Capricorn pass. In north-south extent is 7,623 km and east-west extent is 7,260 km. The prime meridian passes near Accra, the capital of Ghana, in the west of this continent. Africa is located in all the 4 hemispheres. ஸோ ஆஃப்ரிக்கா வந்து வேர்ல்ட்லேயே செகண்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் காண்டினென்ட் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், நாம் லிவ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஏஷியன் காண்டினென்ட்டு. ஸோ அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய பெரிய காண்டினென்ட் அப்படின்னாக்கா ஆஃப்ரிக்காவை சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் ஆஃப்ரிக்காவோட பாப்புலேஷன் கவுண்ட்டும் வந்து செகண்ட் லெவலில் தான் இருக்கிறாங்க ஏஷியாவுக்கு அப்புறம். இதனுடைய நிலப்பரப்பளவு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 37 degree 21 inches வந்து நார்த் லேட்டிடியூட்லேயும், அண்ட் தென் 34 degree 51 inches வந்து சவுத்து தெற்கு அந்த டைரக்ஷன்லேயும் இருக்குது. அதே மாதிரி
17°33" வந்து வெஸ்ட் டைரக்ஷன்லேயும் அண்ட் தென் ரிமைனிங் இருக்க 51°27" வந்து ஈஸ்ட் டைரக்ஷன்லேயும் இருக்குது. நம்ம வேர்ல்டு அந்த நிலப்பரப்பில் இந்த லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூடில் வந்து இந்த கண்ட்ரி வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. அப்ராக்சிமேட்டாக இதனுடைய பரப்பளவு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 30.36 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இதனுடைய இந்த ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டோட மொத்த பரப்பளவு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வேர்ல்டில் இருக்கக்கூடிய 20.2% ஏரியா வந்து ஆஃப்ரிக்கா கண்ட்ரி வந்து லொக்கேட் ஆகிருக்குது. ஸோ இந்த ஆஃப்ரிக்கா கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஈக்குவேட்டர், மிடில் ஆஃப்ரிக்காவில் வந்து ஈக்குவேட்டர் வந்து கரெக்டாக பாஸ் ஆகுது. ஸோ இது வந்து இந்த கண்ட்ரியை 2 ஹால்ஃபாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரிலே வந்து மேஜர் லேட்டிடியூட்ஸ் பார்த்திங்கன்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ஈக்குவேட்டர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் இந்த 3மே வந்து பாஸ் ஆகுது. ஸோ ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து நார்த்துலேருந்து சவுத்து வரைக்கும் இருக்கக்கூடிய டோட்டல் கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. 7623 கிலோமீட்டர் நீளமும் அண்ட் தென் வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட்டாக வந்து 7260 கிலோமீட்டர் நீளமும் இந்த கண்ட்ரி வந்து இருக்குது. அண்ட் தென் இதனுடைய ப்ரைம் மெரிடியன் பார்த்திங்கன்னா 0° இருக்குது. ஆஃப்ரிக்கா வந்து 4 கோணங்களையும், அதாவது வேர்ல்டோட 4 கோணங்களிலும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கக்கூடிய ஒரு காண்டினென்ட். தி கிரேட் எக்ஸ்ப்ளோரர் டேவிட் லிவிங்ஸ்டோன் அண்ட் H.M. Stanley were the first to explore the interior parts of this continent. The sources reveal that the early human ancestors have lived in Africa for more than 5 million years. Africa is nicknamed as the Mother Continent as it was the oldest inhabited continent on Earth. The diverse geographical condition of the continent is the main reason for the heterogeneous culture and home of several ethnic groups in Africa. ஸோ இந்த ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்ஸை பற்றி ரொம்ப டீப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணவங்க, கண்டு அறிஞ்சவங்க அப்படின்றது யார் யாருன்னு பார்த்திங்கன்னா டேவிட் லிவிங்ஸ்டனும் அண்ட் தென் அவருடைய ஃப்ரெண்ட் H.M. ஸ்டான்லி இவங்க 2 பேரும் தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஆஃப்ரிக்கா காண்டினென்ட் பார்த்திங்கன்னா 5 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே இந்த காண்டினென்ட் இருக்குதோ, அதே மாதிரி ஆன்சிஸ்டர்ஸ் பழங்கால குடிமக்கள்கள் வந்து இந்த காண்டினென்ட்டை லிவ் பண்ணதுக்கான ஆதாரங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்ரிக்காவோட நிக்நேம் பார்த்திங்கன்னா மதர் காண்டினென்ட். ஸோ நம்மளுடைய உலகத்தில் வந்து காண்டினென்ட்டுக்கு வந்து மதர் காண்டினென்ட், நிறைய காண்டினென்ட்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் முன்னாடியே இன்ஹேபிட்டட் ஆன ஒரு காண்டினென்ட்னாக்கா ஆஃப்ரிக்காவை சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய நிக்நேமாக மதர் காண்டினென்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இதனுடைய கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பல்வேறு மனித இனம் வந்து இந்த ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்டில் இருந்தாலும் அவங்களுடைய கலாச்சாரத்துக்கெல்லாம் மதித்து அவங்க வந்து லிவ் பண்ணாங்க. Africa, do you know that Africa is called a dot continent? In the beginning, the interior of Africa was largely unknown to them. The European explorer Henry M. Stanley was the first to use the term the dark continent. ஸோ எதனால் ஆஃப்ரிக்காவை டார்க் காண்டினென்ட் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவோட இன்டீரியர் வந்து யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. அப்போ வந்து இதை ஆராய்ச்சி பண்ண வந்த ஹென்ரி எம் ஸ்டாலின் அப்படின்றவங்க வந்து இந்த காண்டினென்ட்டுக்கு டார்க் காண்டினென்ட் அப்படின்ற ஒரு இதை கொடுத்தாங்க. அண்ட் தென் பொலிட்டிக்கல் டிவிஷன், இதனுடைய பொலிட்டிக்கல் டிவிஷன் அரசியல் பிரிவுகள் எப்படி இருக்குதுன்ற பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவோட பொலிட்டிக்கல் மேப் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன் இருக்குது, இந்தியன் ஓஷன் இருக்குது, அதே நீங்கள் பாருங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா கீழே இது எல்லாமே பிரித்து கொடுத்துருக்குறாங்க.
The continent of Africa consists of 54 countries. On the basis of their geographical location, the countries are grouped as West Africa, North Africa, Central Africa, Eastern Africa and Southern Africa. ஸோ இந்த கண்ட்ரியில் ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்டில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 54 கண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ இந்த 54 கண்ட்ரிஸுமே வந்து ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் படி பிரிச்சிருக்கிறாங்க. அட் த சேம் டைம் இதில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து எப்படி குரூப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் ஆஃப்ரிக்கா, நார்த் ஆஃப்ரிக்கா, சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா அண்ட் தென் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா, சதர்ன் ஆஃப்ரிக்கா. இங்கே பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா இருக்குது. அதே மாதிரியே ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் ஆஃப்ரிக்கா எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த பிக்சரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா ஆல்சோ தே மென்ஷன்டு. ஸோ ஈச் கண்ட்ரி அந்த கண்ட்ரியோட கேபிட்டலும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Do you know the northwestern African countries of Morocco, Algeria, Libya, Mauritania and Tunisia are collectively called Maghreb, which means west in Arabic language. ஸோ do you knowல பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்டர்னில் இருக்கக்கூடிய ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸான மொராக்கா, அல்ஜீரியா, லிபியா, மொரிடேனியா அண்ட் தென் துனிசியா இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்ந்து மெக்ரேப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அரபிக் லாங்குவேஜில் மேற்கு அப்படின்ற ஒரு மீனிங் தரக்கூடிய ஒரு வேர்டு. அண்ட் தென் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் அப்படின்னாக்கா இயற்கை அமைப்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் பார்க்க போகிறது சஹாரா. Africa consists of mixture of landforms such as mountain, plateaus and plains. The following are the 8 major physical divisions of Africa. Madagascar is the major island of Africa. ஸோ நம்ம கண்ட்ரீஸில் இருக்க மாதிரியே தான் ஆஃப்ரிக்காலேயும் வந்து மிக்சர் ஆஃப் லேண்ட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது. அதில் மெயினாக இருக்கிறது பார்த்திங்கன்னா மவுண்டெயின்ஸ், பிளேட்யூஸ் அண்டு பிளெயின்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 8 மேஜர் டிவிஷன்ஸாக வந்து ஆஃப்ரிக்கா வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய மெயின் ஐலாண்டு தீவு அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா மடகாஸ்கர். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சஹாரா. ஸோ உங்களுக்கே தெரியும் வேர்ல்டு ஃபேமஸ் டெசர்ட் சஹாரா. இது லொக்கேட் ஆகிருக்கிற பிளேஸ் வந்து ஆஃப்ரிக்கா. தி வேர்ல்டு ஃபேமஸ் சஹாரா டெசர்ட் இஸ் லொக்கேட்டட் இன் தி நார்தர்ன் பார்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா. It is one of the largest hot desert in the world. It has an area of 9.2 million square meter. The Sahara is bordered by the Atlantic Ocean in the west, the Red Sea in the east, the Meridian Sea in the north, and Sahel in the south. This desert covers the areas of 11 countries: Algeria, Chad, Egypt, Libya, Mali, Mauritania, Morocco, Niger, Western Sahara, Sudan and Tunisia. ஸோ சஹாரா வந்து வேர்ல்டு ஃபேமஸ் டெசர்ட், அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் தென் இது வந்து ரொம்ப ஹாட்டஸ்டான டெசர்ட், வேர்ல்டே ரொம்ப ஹாட்டஸ்ட் டெசர்ட் அப்படின்னாக்கா நம்ம சஹாராவை சொல்லுவோம். இதனுடைய லேண்ட் சர்ஃபேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 9.2 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். அண்ட் தென் சஹாராவோட பார்டர் பார்த்திங்கன்னா வெஸ்ட்டில் வந்து அட்லாண்டிக் ஓஷனும், ஈஸ்ட்டில் வந்து ரெட் சீயும், அண்ட் தென் நார்த்தில் மெரிடியன் சீயும், சவுத்தில் வந்து ஷேல் அப்படின்ற ஒரு பிளேஸும் லொக்கேட் ஆகிருக்குது. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் சஹாரா டெசர்ட் வந்து நியர்லி 11 கண்ட்ரீஸை வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய 11 கண்ட்ரீஸை வந்து இது வந்து கவர் பண்ணுறாங்க. அது என்னென்ன கண்ட்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அல்ஜீரியா, சாட், எஜிப்ட், லிபியா, மலாய், மொரிட்டேனியா, மொராக்கோ, நைகர், வெஸ்டர்ன் சஹாரா, சூடன் அண்ட் துனிசியா. இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து சஹாராவோட லேண்ட் சர்ஃபேஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குது.
இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவோட ஃபிசிக்கல் ஃப்யூச்சர் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து சஹாரா டெசர்ட் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பாருங்கள் சஹாரா டெசர்ட். ஸோ இதை சுற்றி இருக்கிற கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். இங்கே பாருங்கள். ஸோ மெரிடியன் சி, ரெட் சி, அண்ட் தென் சாஹல், அண்ட் தென் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து அட்லஸ் மவுண்டெயின், இது எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ இது அப்படியே வந்து நமக்கு சஹாரா மவுண்டெயினாக வந்துடுது. சஹாரா டெசர்ட்டில் வரும். ஓகேவா? It consists of many topographical features such as mountain, plateaus, hills, oases, sand and gravel covered plains, salt flats, basins and depressions. Mount Kosi, an extinct volcano in Chad, is the highest point in the Sahara with 3,445 meter, and the Qatar depression is the Sahara's deepest point. It is below from the sea level of 133 meter. Nile and Niger rivers run through the desert. ஸோ இந்த சஹாரா டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா ட்ராபிக்கல் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, டோப்போகிராஃபிக்கல் ஃபியூச்சர்ஸு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மவுண்டெயின்ஸ்னால் மலைகள் உங்களுக்கே தெரியும். அண்ட் தென் பிளாட்யூஸ் பீடபூமிகள் அப்படின்னு சொல்லுவோம்ல அது. அண்ட் தென் எர்க்ஸ், அண்ட் தென் பாலைவனச்சோலை, ஓசியஸ் அப்படின்னாக்கா பாலைவனச்சோலை. அண்ட் தென் சாண்டுனா மணல். அண்ட் தென் கிரேவல் கவர்டு பிளைன்ஸ் அப்படின்னாக்கா சரளை மூடிய சமவெளிகள் அப்படிம்பாங்க. அண்ட் தென் சால்ட் ஃப்ளாட்ஸ் அப்படின்னாக்கா உப்பு ஏரி. அண்ட் தென் பேசின்ஸு ஆற்று கொப்பரைகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆற்று அந்த இது. அண்ட் தென் டிப்ரெஷனாக்கா ஊத்து பள்ளங்கள். இது எல்லாமே வந்து சஹாராவில் இருக்கக்கூடிய நிலத்தோற்றங்களில் வந்து இருக்குது. அண்ட் தென் மவுண்ட் கோசி அப்படிங்கிறது வந்து சாட் அப்படின்ற கண்ட்ரியில் மவுண்ட் கோசி அப்படின்ற ஒரு எரிமலை வல்கனோ இருக்குது. ஸோ இதனுடைய ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3,445 மீட்டர் இருக்குது. ஸோ அண்ட் தென் இது சஹாரா டெசர்ட்டில் ரொம்ப உயரமான பகுதியாகவும் இது இருக்குது. அண்ட் தென் எகிப்தில் இருக்கிற கட்டாரா அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷன் தான் வந்து ஆழமான பகுதியாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சீ லெவலில் இருந்து 133 மீட்டர் வந்து பிலோவில் இருக்குது. அண்ட் தென் நைல் அண்ட் தென் நைஜர் அப்படின்ட்டு 2 ரிவர்ஸ் வந்து சஹாரா டெசர்ட்டில் ஃப்ளோ ஆகிட்டுருக்குது. சஹாரா டெசர்ட் வழியாக இன்னொரு பிளேஸுக்கு ஃப்ளோ ஆகிட்டுருக்குது. அட்லஸ் மவுண்டன் லை இன் தி நார்த் வெஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா. It is the Youngfold Mountain. It separates the Meridian Sea and Atlantic Ocean. The highest point is Mount Toblach, that is 4,167 meter. So Atlas Mountain oda அட்லஸ் மவுண்டைன் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் வந்து இருக்குது. இது வந்து ரொம்ப இளமடிப்பு மலை அப்படின்னு சொல்லுவாங்க, யங்ஃபோல்டு மவுண்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மெரிடியன் சீயும் அட்லாண்டிக் ஓஷனையும் செப்பரேட் பண்ணுறது மாதிரி இருக்கும் இந்த அட்லஸ் மவுண்டைனு. அண்ட் இதனுடைய ஹையஸ்ட் பாயிண்ட் இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டை வந்து டோப்கல் அப்படிம்பாங்க. இதனுடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா 4,167 மீட்டர். அண்ட் தென் Sahel means border or margin. Sahel is a semi-arid tropical savanna region lies between the Sahara Desert in the north and Savanna grassland in the south. It stretches east-west for a distance of 4,000 km and covers an area of 3.0 million square meter. It is largely semi-arid belt of barren, sandy and rocky land. This region marks the physical and cultural transition between the more fertile tropical regions in the southern and desert in the north. ஸோ சாஹல் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எல்லை பகுதியாக தான் இருக்குது. ஸோ சாஹல் அப்படின்னாக்கா எல்லை அல்லது மார்ஜின்
விளிம்பு அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. ஸோ சாஹல் வந்து செமி அரைடு அப்படின்னாக்கா அரை வறண்ட வெப்பமண்டலமான ஒரு பிளேஸாக இருக்கிறது. இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சஹாராவோட நார்த் அண்ட் தென் சவானா கிராஸ்லேண்டுக்கு சவுத், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இதனுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் வரைக்கும் சுமார் 4000 கிலோமீட்டர்ஸும் அண்ட் தென் இது வந்து கிட்டத்தட்ட 3.0 மில்லியன் கிலோமீட்டர்ஸை வந்து கவர் பண்ணியிருக்குது. இந்த பகுதி வந்து தரிசு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கூட மணற்பாலங்கள் அண்ட் தென் பாறைகள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் அரை வறண்ட பிரதேசம் செமி அரைடு அப்படின்னு அரை வறண்ட பிரதேசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய ஃபிசிக்கல் அண்ட் கல்ச்சுரல் டிரான்சிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்டைல் ட்ராபிக்கல் ரீஜியனாக இருக்கும். ஸோ இயற்கைக்கும் மற்றும் கலாச்சார மாறுபாடுகள் கொண்ட பகுதியாக இதை கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு காண்டினென்ட்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கும். அண்ட் தென் இப்போ நம்ம வந்து என்னென்ன காண்டினெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோன்றது இந்த லெசன் சொல்லியிருப்போம். ஸோ ஆஃப்ரிக்காவோட லொக்கேஷன் அண்ட் சைஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. எதனால் ஆஃப்ரிக்கா வந்து மதர் காண்டினென்ட்டுன்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அண்ட் தென் இதோட ஃபிசியோகிராஃபிக்கல் டிவிஷன்ஸை பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதில் சஹாரா அண்ட் தென் ஷால் இது ரெண்டுமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் சவானா, the Great Rift Valley and the Great Lakes of Africa and then வந்து East African Highlands, Swahi Coast, the Congo Basin and Zari Basin, Southern Africa. ஸோ இதை பற்றி நம்ம அடுத்த லெசனில் பார்க்கலாம். Thank you for watching and subscribe my channel for more videos.